ஈரோமார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமாங்க. டீச்சராவா? ஆமா டீச்சர் தான். சொன்ன மாதிரி சரி. எப்போ டாக்டர் ஆவீங்க? ஏன் பேஷண்டா நீங்க வர போறீங்களா? என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஜானி சின்ஸ்னு ஒரு மாஸ்டர் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாரு. ஓகே, கிளாஸ் வரீங்களா இப்ப? தமிழ்நாட்டின் ஜானி சின்ஸ் என்பவர் இனிமே இவர்தான். ஃபீலிங் சேட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். ஏன் ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்காக நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும்? அப்ப நீங்க வானவில்லா? அதெல்லாம் நம்ப முடியாது, நான் தட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன உங்களுக்கு தட்டி காட்டணும் அவ்வளவுதானே? தட்டியாச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏங்க பேண்ட் தாங்க போட்டுன்னு வந்திருக்கேன், குட்டி ஸ்கர்ட்டுக்கு எங்க போறது நானு? நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்காக குட்டி ஸ்கர்ட் போட்டு வீடியோ பண்ணி போட்டுறேன். என்ன எழவியாது. அடிச்சா பெருசாயிடுமா? அடிச்சா பெருசாதான் ஆகும்னு நினைக்கிறேன். பேக்ல அடிச்சாலாம் பெருசாகாது, அடிச்சா செவந்து தான் போகும். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. பசங்க காஜா சுத்துற வரைக்கும் இந்த மாதிரி தற்குறிங்க புதுசா வந்துட்டு தான் இருக்குங்க. இதுங்க கொரோனா விட ரொம்ப ஆபத்து. குப்புட படுத்து குட்டிக்காரனை அடிச்சாலும் பலூன் அக்கா மாதிரி ஆக முடியாது. பீரோ ஆன்டி. நான் 100 வருஷம் வாழுவேன், ஆனா பலூன் 100 வருஷம் வாழுமான்னு தெரியாது. இன்னொரு 10 வருஷத்துல காத்து போயிடும். உங்க பீரோவை டேஸ்ட் பண்ணணும் ஆசையா இருக்கு. பீரோவை டேஸ்ட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குமா? வெல்கம் பேக் அவர் சேனல். இது ஊர்க்கண்ணு பட்டுடுச்சு. இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்களை தெரியும். ஏன்னா இவங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாரை விட ஆக்டிவாக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிநயா சித்ரா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த ஊர்க்கண்ணு பட்டுடுச்சுன்ற ப்ரோக்ராமில் இன்னைக்கு நம்ம என்ன செக்மெண்ட்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டுக்கு காது கொடுப்போம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் தாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய காது கொடுக்கணும், நீங்கள ஓப்பன்ல வச்சுக்கிறேன். முடியலாம், இப்படி போட்டுருங்க. ஓகே. ஜடை கிட பின்னிக்கிறீங்களா? ரெட்டை ஜடை பிடிங்கோங்க. இல்ல தேங்க்ஸ். சரி, ஓகே. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கோம் ரீல்ஸில். அதெல்லாம் நாங்கள் வந்து கட் பண்ணி தேடி பொறுக்கி ஒரு 10 கமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஏன் கூட நீங்கள் வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர் அந்த கேமை விளையாடுறீங்க. அந்த கேம் விளையாண்டு யார் ஜெயிக்கிறாங்களோ கமெண்ட்டை, நான் தோத்துட்டேன்னா நீங்கள் என்னை வந்து ஆக்வர்டா ஏதாவது கொஸ்டின் கேட்டுக்கலாம். நீங்கள் ஜெயிச்சுட்டா இதுலேருந்து ஒரு கமெண்ட் எடுத்து படித்து உங்கள் ஸ்டைலில் ரிப்ளை பண்ணணும். இதுதான் கேம். ஓகே. இதுல எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் என்ன தெரியுமா? இந்த கமெண்ட் வந்து நான் தோத்துட்டா நான் பீரோ வாக்காவா நான் கமெண்ட் ரீட் பண்றேன். ஓகே. நீங்க தோத்துட்டா நீங்க பீரோ வாக்காவா இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவீங்கங்கறத நீங்க பண்ணணும். ஆக்வர்டாலாம் எனக்கு கேட்க தெரியாது. ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிடுங்க. ஓகே. நான் தோத்தாதானே? தோத்தா. சரி. ஓ, அப்ப தோக்காத மாதிரி விளையாடுவீங்களோ? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமாங்க, சின்ன பையன்ல. டீச்சராவா? ஆமா டீச்சர் தான். சொன்ன மாதிரி ஜானி சின்ஸ் மாதிரி டீச்சர் தான். ஓகே. எப்ப டாக்டர் ஆவீங்க? ஏன் பேஷண்டா நீங்க வர போறீங்களா? இல்லங்க, அந்த ஐடியா இல்ல. இல்ல கேட்டிங்களா எப்ப டாக்டர் ஆக போறீங்கன்னு? டீச்சர்லயே இருந்தா போர் அடிக்கும் எல்லாருக்கும் பாக்கும்போது. சரி, ஓகே. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஸ்டோன் பேப்பர் சீசர். ஐயோ, ஃபர்ஸ்ட் ரவுண்டே அவுட் ஆயிட்டீங்க. சரி, ஓகே. கையை பார்த்து பார்த்து வைக்கிறீங்க. நீங்க எழுதுனது உங்களுக்கே வரட்டும். இல்ல எழுதல. பிரிண்ட். கமெண்ட் பிரிண்ட் கொடுங்க, நான் படிக்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. வாவ், அந்த தொப்பை கியூட்டா இருக்கு. வர வர அழகு அதிகமாகுது. நிறைய சாப்பிட்டேன்னா அதனால குட்டியா தொப்பை வந்துருச்சு. கியூட்டா இருந்துச்சுன்னா நான் டெய்லி தொப்பையை காட்டுறேன். ஓகேவா? ஓகே. அந்த வீடியோ பார்த்தனால தப்பிச்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி சொல்லி அவ்வளவுதான். பீரோக்காவா உரு மாறிடும்ல. அடுத்த கமெண்ட்ல பாருங்க, தட்டி பேசுறேன். ஓகே. அடுத்து ஸ்டோன் பேப்பர் சீசர். நீங்க தான் அவுட்டுன்னு கமெண்ட் எடுத்து படிங்க. எடுத்து கொடுங்க, நிற்க முடியல. அதெல்லாம் நம்ப முடியாது, நான் தட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன ரிப்ளைவா இருக்கும் உங்களுக்கு? இல்ல, இது வாண்டடா கொடுத்த மாதிரியே இருக்கு. நானும் தட்டலங்க, சும்மா அதுல இருந்துச்சுங்க. நான் எனக்கு தெரியாது. என்னோட டீம் ஆக்சுவலா என்ன எதுக்கு சொல்ல வந்திருக்காங்கன்னா, என்னோட பேக் வந்து அது ஒரிஜினல் நம்ப முடியாது, அதை நான் தட்டி பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன உங்களுக்கு தட்டி காட்டணும் அவ்வளவுதானே? தட்டியாச்சு. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இல்ல அவங்க தட்டி பார்க்கணும்னு சொல்றாங்க, அதுக்கு ஏதாவது சொல்லணும்ல. தட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர்ல எங்க இருக்காங்களோ பாவம், ஸோ அவங்களுக்கு பதிலா நம்மளே தட்டி பார்த்துக்கலாம். நீங்க தான்ல. சரி, என்னோட கமெண்ட்ஸ் வழக்கமா நீங்க தானே படிக்கணும். ஆமா, ஆக்சுவலா கேம் எனக்காக இல்ல, உங்களுக்காக வச்சிருக்காங்க. நான் கருமோன்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து தோத்துனே இருக்கேன். குட்டி ஸ்கர்ட் போட்டு ஒரு வீடியோ பண்ணுங்க. ஐயோ, ஏன்னா பேண்ட் தாங்க போட்டுன்னு வந்திருக்கேன், குட்டி ஸ்கர்ட்டுக்கு எங்க போறது நானு. சரி, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்காக குட்டி ஸ்கர்ட் போட்டு வீடியோ பண்ணி போட்டுறேன். பீரோ அக்கௌண்ட்லயே பாருங்க, பீரோக்கா அக்கௌண்ட்லயே பாருங்க, இருக்கும் வீடியோ. இவர் ஸ்கர்ட் போட்டு வீட்ல இருந்து அனுப்பிவிடுவாரு, நான் அட்டாச் பண்ணி போட்டுறேன் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. ஸ்டோன் பேப்பர் சீசர். என்னங்க நான் தோத்துனே இருக்கேன். சரி, ஓகே, நானே ரிப்ளை பண்றேன், கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் பேக் அண்ட் சூப்பர் மேங்கோஸ். நல்ல அழகான கமெண்ட். ஓகே, யார் போட்டிருக்காங்கன்னா போற்றி வேலு அப்படின்னு. ஒருவேளை பேர்லயே போற்றி இருக்கனால என்னை போற்றிக்கிட்டே இருக்காரு போல. நல்ல பேக்கு, நல்ல மேங்கோஸ் அப்படின்னு சொல்றாரு. எந்த பேக்கு எந்த மேங்கோஸ் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. பசங்க காஜா சுத்துற வரைக்கும் இந்த மாதிரி தற்கொலைங்க புதுசா வந்துட்டு தான் இருக்குங்க. இதுங்க கொரோனா விட ரொம்ப ஆபத்து. அருமையான கண்டென்ட்டா இருக்கு. ஆக்சுவலா தற்குறிங்கன்னு எதை மீன் பண்ணி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. பட் இது ஏன் ஸ்டைல்ல தான் நான் ரிப்ளை பண்ணணும், அதனால நம்ம ஸ்டைல்லே ரிப்ளை பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா ஒரு கண்டென்ட் கொடுக்கற மாதிரியான ஒரு கமெண்டாவே இல்லை. இதை நான் வந்து ஒரு கமெண்டாவே மதிக்கல. பட் ஒரு விஷயம் நல்லா இருக்கு, கொரோனாவை விட ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. எதை சொல்றாங்க? பீரோன்னு இல்லை, நார்மலா இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி, அதாவது 18+ பேசுறவங்க வந்து கொரோனாவை விட ரொம்ப ஆபத்தானவங்களாம். ஆனா அவங்களுக்கு கமெண்ட் பண்றவங்க தான் வந்து கொரோனாவே வந்து தூண்டி விடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். கமெண்ட் பண்றவங்க தான் வந்து வைரஸ், நாங்கெல்லாம் வந்து தொற்று வைரஸ், அதாவது அதுல இருந்து பரவி வர்றது. குப்புடு படுத்து குட்டிக்காரனை அடிச்சாலும் பலூன் அக்கா மாதிரி ஆக முடியாது, பீரோ ஆன்டி. அதுல ஒரு டிக்கு, 3 கையில வேற சிம்பிள். பலூன் அக்கா மாதிரி ஆகுறதுக்கு நான் ஏன் குப்பரை படுக்கணும்? நேரம் நின்னாவே போதும், நான் பலூன் அக்கா ஆயிடுவேன். அதே மாதிரி பீரோ ஆன்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அங்கிள். நெக்ஸ்ட் பேக், அதை வந்து தமிழ்ல போட்டிருக்காங்க, உங்க சூன்னு போட்டிருக்காங்க. காட்டி தான் ஆரம்ப இருப்பீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஒழுங்கா கத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்றேன். ஆரம்பிப்பீங்களான்னு கேட்க தெரியல, ஆரம்ப இருப்பீங்களான்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. ஒத்த ரோசாவா கூட பைண்டாங்க. ஒத்த இது பேக்கா? ஹோட்டலில் வடையா? ஓ, இதுல வந்து பாதி கட்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த கமெண்ட் எனக்கு புரிய வந்துருச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஒத்த இது பேக்கா இல்ல ஹோட்டல்ல வடை சுடுற அந்த சட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேணாம், வடை சுடுற சட்டிலாம் இல்ல, இது என்னோட பேக்கு தான். ஜானி சின்ஸ்னு ஒரு மாஸ்டர் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாரு. நான் இல்லங்க, நீங்க அவர் மொட்டையா இருப்பாருங்க. மொட்டையா இருப்பாரு. ஆமா, அவர் மொட்டையா இருப்பாரு. மேபி இப்ப முடி வளர்த்துட்டு வந்திருக்கலாம், இல்ல முடியை நட்டு வச்சிட்டு வந்திருக்கலாம். நீங்க ஓகே, கிளாஸ் வரீங்களா இப்ப? கிளாஸா? ஆன்லைன் கிளாஸ் தானே சொன்னாங்க, ஆன்லைன் கிளாஸ்லயே பாத்துக்கிறேன். ஃபீஸ் எவ்வளவு? நாளா இல்லங்க, நீங்க கமெண்ட்ல என்ன கழுவி ஊத்துறானுங்க. ஜானி சின்ஸ், தமிழ்நாட்டின் ஜானி சின்ஸ் என்பவர் இனிமே இவர்தான். அவர்தான். பேர் கூட ஞாபகம் வச்சில்ல நீங்க. என்ன பேர் சொன்னீங்க? பேர் ஞாபகம் வச்சில்ல அளவுக்கு ஒரு விஜே அப்படின்ட்டு. உங்க பீரோவை டேஸ்ட் பண்ணணும் ஆசையா இருக்கு. பீரோவை டேஸ்ட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குமா? பீரோ மரங்க, எப்படிங்க கடிக்க முடியும்? ஃபீலிங் சேட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். ஏன் ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்காக நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும்? அப்ப நீங்க வானவில்லா? ஏங்க, ஹஸ்பண்ட் நினைச்சு அவர் ஃபீல் பண்றாராம், அப்ப அவர் யாரு? எனக்கு புரியலையே. கரெக்ட் தான். பேக்ல அடி அதிகம் போல, கொஞ்சம் பெருசான போல இருக்கு. அடிச்சா பெருசாயிடுமா? ஏங்க திரும்பி நீங்க என்ன பாப்பீங்க, இன்னும் 4 வார்த்தை பேசிட்டு நீ ஏன்டா தப்பா நினைக்கிற? தப்பா பேசிட்டா பெருசாகுமா?
அடிச்சா பெருசாதான் ஆகும்னு நினைக்கிறோம். அடிச்சா பெருசாகும். இப்ப யாராவது கண்ணத்துல பளிச்சுன்னு வச்சா கண்ணும் பெருசாயிடல அந்த மாதிரி. கண்ணு வந்து செவந்து தான் போகும். இல்லங்க பெருசா ஆகுங்க. நான் சொல்றேன் பேக்ல அடிச்சாலாம் பெருசாகாது, அடிச்சா செவந்து தான் போகும். அப்படி உடம்ப காட்டி இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கணுமா? இந்த மாதிரி சில்லி கொஸ்டினுக்கெல்லாம் என்ன பேசுறதுனே புரியல. ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல நான் என்ன சம்பாதிக்கிறேன், நான் என்ன சம்பாதிக்கிறேன் எனக்கே தெரியல. சப்ஸ்கிரிப்ஷன்ல நான் இன்னும் ₹1 கூட எடுக்கலங்க. ஓகே, அது மூலமா நிறைய ப்ரமோஷன்ஸ் வரும், இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வரும், அந்த மாதிரி சொல்றாங்க போல. இப்படி உடம்ப காட்டி தான் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கணுமா? என்னோட உடம்ப காட்டாம இருந்தா வெறும் செவத்தை பார்த்துட்டு போக மாட்டீங்களா? அதுக்கு தான் காட்டுறேன். ஓகே, கிரேட் ரிப்ளை, தேங்க்யூ, நல்லா பேசுனீங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினில் வந்து முடிச்சிடும். நம்ம என்னதான் வந்து இந்த 18+ கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் இது எதுக்காக பண்ணணும், ஏன் இதுக்கு முன்னாடி வந்து இதை பண்ணலை, இப்போ பண்ண ஆரம்பிச்சிங்க? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது முன்னாடிலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஃபீல்டுக்கு மக்கள் டிவில இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? அப்போ பண்ணல, நான் இந்த டேட்டோ குத்துனதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டேட்டோல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் சும்மா ஏன் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் விஜேவா இருந்தா பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பேசி வீடியோ போடுறது. உங்களுக்கு டான்ஸ் பண்ணி வீடியோ போடுன்னு சொன்னா சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல பேசி வீடியோ போடணும்னு சொன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? 10,000 தரேன், ஓகேயா? ஒன்று நீங்கள் ரீல்ஸ் பண்ணி அதாவது டான்ஸ் பண்ணி போடணும், இல்லை பேசி போடணும், எது சூஸ் பண்ணுவீங்க? பேசி தான். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் பேசணும்னு இருக்குல்ல, என்ன பேசணும்னு இருக்கு. அதில் நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் நல்லா வருமோ, ஜானி சின்ஸ் மாதிரி நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வருமோ அது கரெக்டாக வரும். ஜானி சின்ஸ் மாதிரி நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் கரெக்டாக வரும். இப்போ எல்லாருமே 18+ தான் கமெண்ட் போடுறாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். மேபி அவங்க வந்து வேற மாதிரி கமெண்ட் போட்டா அதுக்கும் நான் ஜாலியா தான் ரிப்ளை பண்ண போறேன். அவங்க போடுறத வச்சு தான் நான் வந்து ரிப்ளை பண்றேன். குட் அண்ட் தேங்க்யூ. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, எங்களோட இணைஞ்சு இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.